ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, அன்பாக்சிங் ப்ளஸ் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ இதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும், அதுவும் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பேருக்கு என்னோடய வீடியோ ஷேர் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டோட டேக் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ப்ராடக்ட்டோட டேக்கை வந்து யூஸ் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்கனைசர், நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, இதை நான் ஆசைப்பட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு வாங்குறதுக்கான சிச்சுவேஷன் வந்து அமையலை. ஸோ நான் வந்து எந்த ஒரு திங்ஸும் வாங்குறதா இருந்தாலுமே எனக்கு வந்து உடனே வந்து கிடச்சிடாது. நான் வந்து அதுக்கு பல வருஷம் வந்து ஆசைப்பட்டுருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி வந்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக யாருக்குமே வந்து வேஸ்ட்டுன்னே சொல்ல முடியாது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே. நமக்கு வந்து செட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டிங்ஸ்க்கு உள்ள திங்ஸுமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஜாயின் பண்ணுறதுக்கான பார்ட்டு தான் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, குட்டி குட்டியாக இருக்கிறது. இது வந்து அன்பாக்சிங் பண்ண உடனே நாங்கள் வந்து ஃபிட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எதனால் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது உடஞ்சிருக்கா இல்லை வேறு எதுவும் டேமேஜ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இது மாதிரி நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதனால் வாங்கினதுமே ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, செட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு வாங்கவே கூடாதுன்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. எதுக்கு இதிலலாம் தேவையில்லாமல் இப்போ காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு 2-3 வருஷமாக அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு டிலே ஆனதுக்கு காரணமே. ஸோ ஃபைனலாக இந்த தடவை அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்கி வச்சாச்சு. ஒரு வழியாக என்னோடய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அன்வான்டாக நான் எந்த ஒரு திங்ஸுமே வாங்க மாட்டேன். நமக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸு மட்டும்தான் நான் எதாக இருந்தாலுமே ஆன்லைனில் வாங்குறது. ஆன்லைன் மட்டும் இல்லை, நம்ம வெளியில் போனாலுமே. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து வாங்கணும். ப்ளஸ் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். இதோட ப்ரைஸ் என்னங்கிறத நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இல்லை அப்படின்னா இடையில கூட நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். ரொம்பவே இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்துனே சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குற பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் பொசிஷன், தலைகீழாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா குட்டி பையனும் வந்து இடையில ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, அவனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது கடைசி பார்ட் வந்து கீழே அந்த புஷ்அப் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ நேராக ஆக்கிட்டாங்க, தெரியுதா? ஸோ அதுக்கான டைரெக்ஷன் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரைட் ஹேண்ட் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு முக்கோண வடிவமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது தான் ஃப்ரண்ட் பொசிஷன். ஸோ ப்ளெயினாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது பேக் சைடுக்குள்ளே பொசிஷன். ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த நம்ம ஜாயின் பண்ணுற அந்த குட்டி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, என் பையன் ஜாயின் பண்ணுறான் பாருங்கள், அதுவுமே வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஷேப்பை பார்த்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ரிஸ்கெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 5 பாக்ஸஸ் வருது. இதில் வந்து மல்டி கலர் பாக்ஸஸும் இருந்தது. என் பையனுக்கு மல்டி கலர் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, மல்டி கலரை விட எனக்கு வந்து சேம் கலராக யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த வீட்டோட கலரு, பெயிண்டோட கலரு, ப்ளஸ் வந்து அந்த ரூமோட அட்மாஸ்ஃபியர், அப்போ வந்து மல்டி கலரில் இருக்கும்போது ஒரு கலர் டார்க்காக இருக்கும், ஒரு கலர் லைட்டாக இருக்கும். ஸோ அது டக்குன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூமுக்கு வந்து அது சூட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் மல்டி கலரை சூஸ் பண்ணாமல் யூனிஃபார்மாக ஒரே கலரை வந்து நான் வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன். ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஃபைனலாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாமே இந்த மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில்
வாங்க சொன்னேன். ஏன்னா என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசை. அட்லீஸ்ட் அம்மா வீட்லயாவது வாங்கி வச்சாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொன்னேன். தம்பி வந்து உடனே ஆர்டர் போட்டு வாங்கி அங்கே வீட்டில் வச்சுட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ஹைட்டும் இந்த ப்ராடக்ட்டோட ஹைட்டும் பார்த்தோம் அப்படின்னா வேரியேஷன் நிறையாவே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்பை ப்ரைஸ் தான். இந்த ப்ராடக்ட்டோட அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ₹10 சம்திங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் ஹைட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஹைட்டோட கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது. எனக்கு அப்படி தெரிஞ்சது. பட் ஆனால் நான் இன்னும் நேரில் போய் பார்க்கல. ஃபோட்டோவில் தான் நானுமே பார்த்தேன் அம்மா வீட்டில். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஆர்டர் போட்டது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரீச் ஆச்சு. அதனால் நான் இன்னும் நேரடியாக போய் பார்க்கல. ஸோ ஃபோட்டோவில் பார்த்ததுனால ஹைட்டு வேரியேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாக்ஸஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த பாக்ஸஸ் வைக்கிறதுலையுமே கொஞ்சம் வந்து வேரியேஷன் வந்து இருக்குது. ஒரே ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையோடையும் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெருசுன்னுலாம் சொல்ல முடியாது. லிட்டில் பிட் வேரியேஷன். ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்களா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த பாக்ஸு தான். ஸோ இது வந்து போகவே மாட்டேன்ருச்சு. என்னடா அது 4 பாக்ஸு போயிடுச்சு, இது போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா வைக்க போனோம் அப்படின்னா அந்த பார்ட்டு வந்து கலண்டுக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து மேலே வைங்க, லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த லாஸ்ட்டாக வச்ச பாக்ஸு வந்து மேலே செட் ஆகிடுச்சு. கீழே உள்ள மேலே வைக்க முடியாமல் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் வந்து கீழே வச்சதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ தெரியுதா? ஸோ அந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஹைட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டி பையனை நிற்க வச்சோம். குட்டி பையனுக்கு செஸ்ட்டு வரைக்குமே ஹைட் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 456க்கு நான் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்க அப்பாவோட பர்மிஷனோடு நான் வாங்கினதுனால அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி. குட்டி பையனும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோடய ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஷெல்ஃபில் வந்து ஓரளவுக்கு 1% வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கு. ஸோ நான் என்னெல்லாம் அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இன்னொரு நாள் நான் வந்து போடுறேன். மறக்காமல் அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையனும் ஹாப்பி, என்னோடய ஹஸ்பண்டும் ஹாப்பி. அதை விட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பல வருட கனவு ஒரு நாள் நினைவானுச்சு இல்லையா? அதனால் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினது இந்த ஜூலை மாதம்தான் 10ஆம் தேதி வாங்கினோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ நான் வந்து இப்போ தான் அப்லோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கிது. இதை வந்து எல்லாத்தையும் திரும்ப வந்து கலட்டிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே சாயந்தரம் தான் வந்தது. நைட்டே வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே காய வச்சு மறுநாள் செட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.